ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி நிறைய மீன் வந்திருந்து. சின்ன மீன், பெரிய மீன், நமக்கு ஏத்தாப்பில் உள்ள மீனெல்லாம் நிறைய இருந்துச்சு. இவங்களும் கிளாத்தி, கனங்குழி சாலை, சின்ன மீன் அப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லா மீனுமே நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் விலை கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் நெத்தலி, சாலையெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக வச்சுருந்தாங்க. நல்ல மீன் எப்போவுமே கொஞ்சம் விலை கூடுதல் தான் வரும் பார்த்துடுங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு நம்ம தான் கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கிடணும். இவங்க சின்ன சூறா கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ளது, ஊசி கனவா, இறால், நெத்தலி, சாலை, வெலை மீன் எல்லாம் வச்சுருக்காங்க. துண்டு மீன்களும் இருக்குது. இது காலையில் ஆனதுனால இன்னும் பெரிய கூட்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு 11 மணிக்கெல்லாம் நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் பார்த்துடுங்க. இது இங்கே பாறையெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. சின்ன சைஸு பாறை முழுசாகவும் இருக்குது. நம்ம விலை பேசி வாங்கலாம். ஒரு மீன் எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. கூனி மீன் இப்போ 2வது நாளாக திரும்பியும் வந்திருக்கு. இது இன்னும் சீசனும் என்னமோ தெரியல. இப்படி தான் எப்பாச்சும் வர்றப்போ வர ஆரம்பிக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது. மார்க்கெட்டில் கிடைக்கிறப்ப நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட வேண்டியது தான். பாறை மீன் எப்படி வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அது பார்த்தாலே வாங்கணும் போல் தான் இருக்குது. ஆனால் பாறை மீன் கொஞ்சம் விலையாக இருக்கும். இது மஞ்சள் பாறை பார்த்தா தெரியுது. மஞ்சள் பாறை எப்போவுமே வெள்ளைப்பாறையை விட கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நல்ல மீன். அப்புறம் சுரை மீன் வாங்குறப்ப நம்ம அழுவுனதா அழுவாத்ததா நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். பாருங்கள், அந்த முட்டை கிடக்கு இல்லையா, நான் முட்டை சூப்பராக இருக்குதுன்னு சொன்னோன்னே அவன் எடுத்து காட்டுறான். அஜித்து நல்லா சூப்பராக தான் இருக்குது. அதுவே நம்ம தனியாக வாங்கினோன்னா கூட வாங்கிடலாம். வங்கடை மீன் இருக்குது. வங்கடை எல்லாம் அந்த அறத்தை எடுக்கணும். அதனால நம்ம வாங்கினோன்னா அதில் கொடுத்தே வெட்டி வாங்கிட்டு போயிடலாம். நெத்தலி பார்த்திங்களா, இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுருக்காங்க. நல்ல பயிறு போல் இருக்குது. எல்லாம் கரு நெத்தலியாக இருக்குது. இப்போ தான் குட்டையோடு கொண்டு வச்சிட்டு இருக்காங்க. வந்ததும் நமக்கு வச்சது தான் உண்டு. காலையில் 9:30 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கொண்டு வைப்பாங்க. கொஞ்சம் லேட்டானால் எல்லா ஸ்டாலும் ஓப்பன் ஆயிரும். இவங்க இந்த கூறு வந்து 50 ரூபா, இறாலும் 50 ரூபா, சாலையும் 50 ரூபா. இந்த இறால் வந்து கொஞ்சம் தோடு எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். மற்ற மாதிரி நல்லது தான், நமக்கு கொஞ்சம் சதையும் கிடைக்கும். பெரிய இறால் நம்மளால் 600 500 கொடுத்து வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னா, இது மாதிரி சின்னதை வாங்கி நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு உடைக்கணும். இவங்களுமே நெத்தலி முழுசாக கொண்டு வச்சுருக்காங்க, அந்த குட்டை நரைச்சி. இப்போ சுண்ணாம்பு வாழை கொஞ்சம் சின்ன சைஸில் தான் வந்துட்டுருக்கு. இனி தான் வரமாக இருக்கும் பெருசு. ஆனால் எப்போவுமே பெருசு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 கூனி வந்து 50 ரூபா தான். துண்டு மீனெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது அந்த கூனி. அப்புறம் இவங்க சின்ன சூரை, பெரிய சூரை எல்லாமே வச்சுருக்கு. இந்த சின்ன சூரை வந்து எப்போவுமே 4 100 ரூபா அந்த மாதிரியெல்லாம் தருவாங்க. பெரிய சூரைக்கு தான் கொஞ்சம் விலை. அதுவுமே 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபாய்க்கெல்லாம் நல்லா பெருசு வாங்கிடலாம். இவங்க வங்கடை, நெத்தலி கொஞ்சம் சின்ன சைஸு நெத்தலியும் கிடக்குது மிக்ஸ்டாக. மற்ற மாதிரி எல்லாமே நல்லா தான் இருக்குது பார்த்துடுங்க. வங்கடையும் நல்ல வங்கடையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பர் மீனுங்க. ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கினோன்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது சின்ன மீனோ பெரிய மீனோ எந்த மீன்னாலும் நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கணும் பார்த்துடுங்க. ஏமாந்துடாமல், சில நேரம் ஏமாந்துருவோம். பார்க்க கொஞ்சம் நல்லது போல் இருந்தாலும் நம்ம கொண்டு கழுகுறப்ப அது கொஞ்சம் பழுத்து போன மாதிரி இருக்கும். அதனால நம்ம தான் பார்த்து எடுத்து வாங்கிக்கிடணும். பெரிய சைஸு சாலையெல்லாம் 50 ரூபாய்க்கு 10 12 அப்படியெல்லாம் எண்ணி தான் தராங்க. சின்ன சைஸு சாலை தான் கூறு வச்சுருக்கு. மற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்க சாலையுமே அவங்க எண்ணி தான் வைப்பாங்க. அதில் இறால், சாலை, நெத்தலி எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி கூடுதலாக இருந்துச்சு. சாலை பற்றியெல்லாம் இது பெருசு. இடையில எல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸு சாலை வந்துகிட்டே இருந்துச்சு. இது இப்போ கொஞ்சம் பெருசாக வருது. இது பொரிக்கிறதுக்கு நல்ல மீன். ஒரு கனவா எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், கல் கனவா சூப்பராக இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது. முட்டி மீன், வரி முட்டி இருக்குது. பாறை மீனை கட் பண்ணி வைக்கிறாங்க. வரி முட்டி வந்து பண்ணா மீனுன்னு சில இடத்துல சொல்லுவோம். எங்கள் சைட்லலாம் முட்டி மீனுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த கனவா தான் ஹைலைட்டு. அவ்வளோ பெருசாக இருக்குது. அது வெட்டுனா நிறைய துண்டு விழுங்க. பாறை மீன்,
வங்கடை, துப்பிவாலை, வெள்ளை மீன் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக நிறைய மீன் வச்சுருக்காங்க. இது மஞ்சப்பாறை, ஆனாலும் அது சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்ல டேஸ்டியான மீன் இது. ஹார்பர் பக்கம் வீடுனா நம்ம போனால் கொஞ்சம் விலை குறைவா வாங்கலாம் ஹார்பரில். மற்ற மாதிரி இதெல்லாம் நல்ல மீன் தான். இறால் இருக்குது, வெள்ளை மீன், சூப்பர் மீன் எல்லாம் இருக்குது. இந்த வெள்ளை மீன் பெருசாக இருக்குது. இறாலுமே டைகர் இறால், நல்ல இறால், நல்ல பேர் போல் என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்குது. சைஸுமே நல்ல சைஸாக இருக்குது. அதில் கொஞ்சம் நல்லா சதை இருக்கும் பார்த்துடுங்க. அப்புறம் சின்ன சைஸு மீன்களும் இருக்குது, குத்தாக இருக்குது, பொரிக்கிறது கொள்ளலாம். இவங்களுமே கூனி 3 கூறு 50 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. சின்ன சைஸு சூரை மீன் இருக்குது. சாலை, வாழை, மஞ்சப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க. இவங்க பாருங்கள், நிறைய மீன் வச்சுருக்காங்க. இந்த சின்ன வரையில் ஒன்று பெருசாட்டு இருக்குது, கொலையாமரல், மாலா மீன், வெள்ளை மீன், பாறை மீன். காலையில் மீன் வாங்க 11 மணி 10 மணிக்கு அப்புறமா வந்தோன்னா கூடுதலாக எல்லா ஸ்டாலும் ஓப்பன் ஆயிரும். 11 மணிக்குன்னா எல்லோரும் வந்துடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.